புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரைக் கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கோப்பியம், உண்மையும் பின்னணியும். சாதிய வேறுபாடுகள் களையப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் ஐயாசாமி அப்படின்றவர் அந்த பகுதியில் புல்லட் ஓட்டுனார் அப்படிங்கிறதுக்காக அவர் மீது தாக்குதல் நடத்தியதாக சொல்லப்படக்கூடிய சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன, அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். சிவகங்கை அரசு கல்லூரியில் பிஎஸ்சி 3ஆம் ஆண்டு படித்து வரும் ஐயாசாமி மானாமதுரை மேலப்பிடவூர் கிராமத்தில் தன் பெற்றோருடன் வசித்து வந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கல்லூரியை முடித்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த பொழுது அவரது வீட்டிற்கு அருகே மறைந்திருந்த சிலர் திடீரென ஐயாசாமி மீது தாக்குதல் நடத்தியதோடு கை இருந்தால்தானே வண்டி ஓட்ட முடியும் என்று கூறிக்கொண்டே அவரது 2 கைகளையும் வெட்டி இருக்கின்றனர். இதில் படுகாயமடைந்த இளைஞர் ஐயாசாமி அலறி துடிக்கும் சத்தத்தை கேட்டு அக்கம்பக்கத்தினர் அவரை மீட்டு சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் உயர் சிகிச்சை தேவைப்பட்டதால் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கல்லூரி மாணவரின் கைகள் வெட்டப்பட்ட விவகாரம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் இது தொடர்பாக ஐயாசாமியின் பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்தனர். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அதே பகுதியை சேர்ந்த சம்பவத்தில் தொடர்புடைய வினோத், ஆதி ஈஸ்வரன் மற்றும் வல்லரசு ஆகிய 3 பேரை கைது செய்தனர். பின்னர் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் இந்த தாக்குதல் சாதிய வன்கொடுமையின் தீவிர போக்கு என்பது தெரிய வந்தது. வளர்ந்து வரும் சமூக ஊடகங்களும் வலைதளங்களும் நடைபெற்று வரும் சாதிய தீண்டாமை வன்கொடுமைகளை வெளி உலகிற்கு அம்பலப்படுத்தி வருகிறது. அப்படித்தான் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவரான கல்லூரி மாணவர் ஐயாசாமி அவரது தகுதிக்கு மீறி அந்த பகுதியில் புதிதாக வீடு கட்டியதாகவும் புதிதாக 2 சக்கர வாகனம் ஒன்றை வாங்கி ஓட்டியதால் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருவன் எப்படி இந்த புல்லட்டை ஓட்டலாம் என்று கூறியே 2 கைகளையும் வெட்டி இருக்கின்றனர். ஆனால் படிக்கிறது வைக்கிறது பிடிக்கல, ஒரு வண்டி வச்சு வாங்கி அது பாட்டுக்கு காலேஜ் போனவனே இடம் இல்லை மறித்து ஊருக்குள்ளே விட்டு வெட்டி விட்டாங்க. அவன் அவர்கிட்ட கேட்டோம்னா நான் அப்படிதான் வெட்டுவான், நீங்கள் எதுக்குடா செருப்பு போட்டு வரீங்க, எதுக்குடா வண்டியில் வரீங்க, நீங்கள் யாரா வண்டியில் வர்றதுக்கு, நாங்கள் நடந்து வரோம், நீங்கள் வண்டியில் வரலாமா அப்படின்னு அக்கிரமாக பேசுகிறாங்க. இது காலகாலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் சரிதான் பெரிய சின்ன பயிலுவே பேசிட்டு போகிறாங்க நாங்கள் பொறுமையாக இருந்தேன். ஆனால் இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் யாரும் பெரிய மனுஷனும் யாரும் பேசுகிற மாதிரில சொல்கிற மாதிரில எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வில்லங்கமாக ஓரமாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும். ஆனால் இது இந்த ஐயாசாமியை வந்து என் மயனை வெட்டிட்டாங்க, 2 கையும் வெட்டிட்டாங்க. நரம்பு கிரம்பெல்லாம் கட்டாகி கடைசியில் ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு வந்துருச்சு. ஆப்ரேஷன் பண்ணி போட்டிருக்கேன். எங்களுக்கு வந்து அந்த ஊரில் வந்து எங்களுக்கான எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை, எந்த விதமான உதவியும் கிடையாது, எந்த முயற்சியும் கிடையாது, எந்த உதவியும் கிடையாது. எந்த போலீஸாரா யாரா எந்த துன்பமும் எங்களுக்கு எதுவுமே பண்ணி கொடுக்குறாங்கல்ல. ஆனால் இந்த கேஸையுமே அவங்க பூராமே தசை திருப்புறாங்க. இதையடுத்து ஐயாசாமியின் குடும்பத்தார் மருத்துவமனைக்கு சென்ற நேரத்தில் மறுபடியும் அங்கு வந்த அவர்கள் பூமிநாதனின் வீட்டிற்குள் அடித்து நொறுக்கி உள்ளனர். இதில் ஜன்னல் கதவு, வீட்டின் ஓடுகள் சேதமடைந்தன. இதையடுத்து அவர்கள் காவலயத்தில் புகார் கொடுத்ததின் பேரில் பல்வேறு கொலை மற்றும் கொள்ளை வழக்குகள் காவலயத்தில் நிலுவையில் உள்ள வினோத், ஆதி ஈஸ்வரன் மற்றும் வல்லரசு ஆகிய 3 பேரையும் சாதிய வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்து விசாரித்து வரும் நிலையில் சாதிய வன்கொடுமையால் புல்லட் ஓட்டியதற்காக தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த கல்லூரி மாணவரின் கைகள் வெட்டப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. கிராமத்துல ஒரு 4 வீடு தான் இருக்கும், அப்புறம் பூரா வெளியில் இருக்காங்க. உள்ளூரில் இருக்கிறது வந்து 4 வீடு தான். 4 வீட்டையும் ஆட்டி படைக்கிறாங்க. தெரு போட்டு போகக்கூடாதுன்றேன், வேட்டி ஏற்றி கட்டக்கூடாதுன்றேன். எப்படி நாங்கள் இருந்து வாழ்கிறது? வண்டி வாசி வாங்கி ஓட்டினோம்னா நீ என்ன வண்டி வாசி, நாங்கள் நீ புல்லட்டில் வரியா, நாங்கள் நடந்து வரோம், நீ புல்லட்டில் வரியாடான்னு கேட்குறேன். அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? நாங்கள் வளர்ச்சி அடைஞ்சு அவங்களுக்கு பிடிக்குதில்ல, அடிச்சு புறம் வெட்டி புறம் குத்தி புறம்ன்றாங்க. நாங்கள் என்ன செய்கிறது? எப்படி இருந்து அந்த ஊரில் இருந்து வாழ்கிறது? என்ன நீங்கள் நடவடிக்கிறீங்கன்னே தெரியல. பயந்து எத்தனை நாளைக்கு தான் நாங்கள் வாழ முடியும்? இது சாதி ரீதியாக பார்க்குறதா இல்லை அவங்களுக்குள்ள ஏற்பட்ட வாய் தகராறாக பார்க்குறதான்னு எங்களுக்கு தெரியலை.
ஏன்னா இன்னைக்கு என்னென்னமோ உலகங்கள் போயிட்டு இருக்கு இன்டர்நெட் உலகத்துல. கிராமங்கள்ல இந்த ஒரு காலத்துல இருந்துச்சு சாதிய வன்கொடுமைகள் எல்லாமே இருந்துச்சு. இது எந்த ஆங்கில கொண்டு போறது, காவல்துறை தீவிர விசாரணை மேற்கொள்ளணும் கம்பல்சரியா. எடுத்தோடனே எல்லாத்துக்குமே பிசிஆர் ஆக்ட் போட்டோம்னா நல்லா இருக்காது. எந்த விஷயத்துக்குமே தீவிர விசாரணை பண்ணணும். விசாரணை பண்ணிட்டு அவர்கள் மீது தவறு இருந்தால் கட்டாய நடவடிக்கை எடுக்கணும் கம்பல்சரியா. ஏன்னா காவல்துறையே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதாவது அறிக்கை வாயிலாக கொடுத்துருக்கு. பார்த்தீங்கன்னா பிசிஆர் ஆக்டில் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஆனால் அது மோதலுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க தகவல் கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற நவீன உலகத்தில் வந்து டிஜிட்டல் உலகத்தில் வந்து இன்னும் அந்த மாதிரி கொடுமைகள் நடக்குதான்னு தெரியலை. அதே மாதிரி நெட்டிசன் வாசிகள் எதாக இருந்தாலும் எடுத்தோன்னு கவுத்தோன்னு பண்ணாதீங்க. எந்த விஷயமா இருந்தாலும் விசாரிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஊரில் யாராவது இருந்தாங்களா, என்ன நடந்தது, என்ன ஏதோ விசாரித்து நீங்கள் பதிவு செய்யுங்கள். நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் தான் நாளைக்கு. ஏன்னா ஒருத்தர் தவறாக போட்டால் கூட அது 10 பேத்துக்கு ஸ்பிட் ஆகி 10, 100, 1000, லட்சமாக மாறுது. ஒருத்தர் செய்யக்கூடிய தவறுனால அது வந்து தவறான செய்திகள் வந்து பரப்பப்படுது. அதனால காவல்துறை முழுசையாக விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடவடிக்கை, விசாரணையின் போது இது தவறு இருக்கும் பட்சத்தில் கட்டாய நடவடிக்கை எடுக்கணும்ன்றதுதான் எங்களுடைய கோரிக்கை. கோப்பியம், உண்மையும் பின்னணியும்.